பிப்ரவரி 15ஆம் தேதி சனிக்கிழமை. இத்தாலிய வானியல் அறிஞர் நிபுணர் இத்தாலி வானியல் நிபுணர் கலிலியோ கலிலி, கணிதவியலாளர், பொறியியலாளர், வானியல் நிபுணர், தத்துவவாதி என பன்முக பரிமாணம் கொண்ட கலிலியோ கலிலி பிறந்த தினம் இன்று. இத்தாலியின் பைசா நகரில் பிறந்தவர் 1564. சிறு வயதிலேயே எதையும் மிக நுணுக்கமாக கவனிக்கும் திறன் கொண்டிருந்தார். ஆண்களுக்கு 32 பற்கள், பெண்களுக்கு 28 பற்கள் என்று அரிஸ்டாட்டில் கூறியதாக பள்ளியில் சொல்லிக் கொடுத்தார்கள். பின்னர் இவர் தன் அம்மா பக்கத்து வீட்டு பெண்களின் பற்களையும் சில ஆண்களின் பற்களையும் எண்ணி பார்த்தார். அரிஸ்டாட்டில் சொன்னது தவறு, இருவருக்குமே 32 பற்கள் தான் என்று தெளிவுபடுத்தினாராம் இவர். அப்பாவின் ஆசைப்படி மருத்துவம் படிக்க பைசா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். உண்மையில் ஏன்னா இத்தாலியில் தான் பைசா நகர கோபுரம் இருக்கு, சாயும் கோபுரம். மருத்துவம் படிக்க பைசா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். உண்மையில் இவருக்கு கணிதம், இயந்திரவியல், இசை, ஓவியத்தில் தான் ஆர்வம் அதிகம். கல்லூரியில் பயின்று கொண்டே ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார். பெண்டுலம் விதியை கண்டறிந்தார். தெர்மாஸ்கோப், ஹைட்ரோஸ்டாட்டிக் பேலன்ஸ் கருவியை கண்டறிந்தார். அதை பற்றி ஒரு புத்தகமும் எழுதினார். அறிவியலாளர்கள் மத்தியில் அறிமுகம் பெற்றார். மருத்துவ படிப்பை நிறுத்திவிட்டு கணிதம் பயின்றார். பின்னர் அதே ஊரில் ஒரு கல்லூரியில் கணித பேராசிரியராக பணியாற்றினார். பிறகு பாடுவா என்ற ஊரில் உள்ள கல்லூரியில் பேராசிரியராக 18 ஆண்டுகள் பணியாற்றினார். அண்டவெளியில் காணும் பொருட்கள், சந்திரனின் பரப்பில் காணும் மலைகள், வியாழன் கிரகத்தை சுற்றி காணப்படும் ஒளிவட்டம், சூரியனில் காணப்படும் புள்ளிகள் ஆகியவற்றை தான் கண்டறிந்த டெலஸ்கோப் மூலம் பார்த்து ஆராய்ந்தார். கோள்களை பற்றிய பல கோட்பாடுகளை இந்த ஆராய்ச்சிகள் தகர்த்தன. இவரது கருத்துக்கள் வானியல் துறையில் புரட்சியை ஏற்படுத்தின. இந்த அனுபவங்களை திரட்டி தி டயலாக் ஆஃப் தி டூ பிரின்சிபல் சிஸ்டம் ஆஃப் தி வேர்ல்டு என்ற புத்தகத்தை எழுதி மேலும் பிரபலமானார். வெப்பமானியை உருவாக்கினார். வெப்பமானி, தெர்மோமீட்டர். பொருட்கள் இயக்கவியலில் புதிய கோட்பாட்டை நிரூபித்தார். தொடர்ச்சியாக பல நூல்கள் எழுதினார். அவை உலக புகழ் பெற்றன. சூரியனும் மற்ற கோள்களும் பூமியை சுற்றுவதாகவே பல நூற்றாண்டுகளாக நம்பப்பட்டது. பூமி உள்ளிட்ட கோள்கள் தான் சூரியனை சுற்றுகின்றன என்று கலிலியோ மற்றும் கோப்பர்னிக்கஸ் மற்றும் ஜோகன்ஸ் கெப்லர் ஆகியோரின் ஆய்வுகள் தான் முதன்மையாக கூறின. இவரது கண்டுபிடிப்புகள் கிறிஸ்துவ மத நம்பிக்கைக்கு எதிரானது என்று கூறி இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சூரியனும் மற்ற கோள்களும் பூமியை சுற்றுவதாகவே பல நூற்றாண்டுகளாக நம்பப்பட்டது. பூமி உள்ளிட்ட கோள்கள் தான் சூரியனை சுற்றுகின்றன என்று கலிலியோ, கோப்பர்னிக்கஸ், இந்த கலிலியோனா இவர் தான், மற்றும் ஜோகன்ஸ் கெப்லர் ஆகியோர் ஆய்வுகள் முதன்முறையாக கூறின. இவரது கண்டுபிடிப்புகள் கிறிஸ்துவ மத நம்பிக்கைக்கு எதிரானது என்று கூறி இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இவரது கருத்துக்களை திரும்ப பெறவும் வலியுறுத்தப்பட்டது. நீண்ட காலம் இவர் வீட்டுக்கு சிறையில் வைக்கப்பட்டதாகவும் கல்லால் அடித்து தீ வைத்து கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. நவீன வானியல் ஆய்வுகளின் தந்தை, நவீன இயற்பியலின் தந்தை, மற்றும் அறிவியலின் தந்தை ஆகிய 3 விஷயத்துக்கு ஒரு ஃபாதராக இருக்காரு என்றெல்லாம் போற்றப்படும் கலிலியோ கலிலி ஜனவரி 8, 1642 78வது வயதில் மறைந்தார். 1564 பிறந்திருக்கிறாரு. 1642 78வது வயதில் மறைகிறார். கலிலியோ இறந்து 350 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை தண்டித்தது தவறு என்று 1992 போப் மன்னிப்பு கோரினார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. இன்னைக்கு பிப்ரவரி 15 சனிக்கிழமை. கலிலியோ கலிலி
இத்தாலி வானியல் நிபுணரை சந்தித்த மகிழ்ச்சியோடு மற்றும் வெப்பமானியை கண்டுபிடித்த கலிலியோ கலிலியை சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நாள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.